வணக்கம். குரோதி வருட நல்வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, 1ஆம் வீடான உங்களுடைய சூரியன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் பதவி உயர்வு, அந்தஸ்து, கௌரவம் அப்படி சொல்லக்கூடியது எல்லாம் நல்லதாக நடக்கும். ப்ரொமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வாக்கில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தைகள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வாக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பணம், காசு அந்த விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். பணம் விரயமாகும், காணாமல் போகும், வச்ச இடம் மறந்து போகும். இது எல்லாம் சிம்மராசி நேயர்களுக்கு இப்போது இம்மாதத்தில் நடைபெறும். அதனால் கொஞ்சம் காசு பணம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரமாகும். கொடுக்கல் வாங்கல்ல, வைக்க எடுக்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லது. பேசும்போது பழகும்போது எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 7ஆம் வீடான அதாவது கல்யாணம் அப்படின்னு சொல்கிறதுல இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறைச்சி கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இப்போ நடக்கிறதுக்கு நேரம் உண்டு. செவ்வாயும் சனியும் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கை, ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு மனைவி கணவன் இடையே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மாதம் இருக்கும். அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வீண் பலிகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இங்கே வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் முன்னேற்றம், தொழிலில் கவனம் அப்படின்னு சொல்கிறது. உத்தியோகத்தில் கவனம், வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தில் கவனம், படிக்கிறவங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இம்மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். இம்மாதத்தில் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம், இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் ஆலயங்கள், பிரதோஷ வழிபாடு மற்றும் பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் சுற்றி வந்தால் இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.